வணக்கம். குற்றம் கடிதல் இதை பற்றி கொஞ்சம் லாங்காக இருக்கும்னு நினைக்கிற ரிவ்யூ. ஆனால் நிறைய பேர்த்த பாராட்ட வேண்டியது இருக்குது, நிறையா மனசு விட்டு பேச வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய கேரக்டர் செலெக்ஷன் அது முடிக்கும் போதே இயக்குனர் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் முதல் இந்த ப்ராஜெக்டுக்கு பாராட்ட வேண்டிய ஒரே நம்பர் யாருன்னா கிறிஸ்டி சிலுவப்பன். இந்த படத்தை முதலாக கொண்டு போய் உட்காந்து முதலாவோ இல்லை 100வது தடவையோ உட்கார்றப்போ அதை கான்ஃபிடென்ட்டாக கிரகிச்சிக்கிட்டு, ஏன்னா டைரக்டர் ஒரு பெரிய உள்ள கற்பனை கோட்டையை கட்டியிருக்கலாம். ஆனால் அந்த கற்பனை கோட்டை எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு 50% இமேஜினேஷனாவது ப்ரொடியூசருக்கு வந்தால் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ டைரக்டரோட விஷனை புரிந்து கொண்டு இந்த ப்ரொடக்ஷன் அது சின்னதாக பெருசாக எனக்கு தெரில, இதில் ஒரு 1000 ரூபா இந்த படத்துக்காண்டி போட்டாலும் அது ஒரு உன்னதமான விஷயம். அது ஒரு பிரேவ் போல்டு அட்டம்ப்ட். ஸோ அந்த படத்தை வெளிவரதுக்கு முதல் காரணமாக இருந்த கிறிஸ்டி சிலுவப்பனுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நீங்கள் 4 வருஷத்துக்கு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் பரவாயில்ல பிரதர், ஆனால் இந்த மாதிரி எங்களுக்கு படங்கள் தாங்க. ஒரு தமிழ் சினிமா ஆடியன்ஸாக உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக வாழ்க்கை பூரா இருப்போம் நாங்கள் எல்லாம். அதாவது நிஜ தமிழ் சினிமாவை பிடித்தவர்கள். கேரக்டர் ராதிகா பிரசித்தா அப்படின்ட்டு ஒரு டீச்சராக பண்ணியிருக்காங்க. அஜய் அப்படின்ட்டு ஷெலியனா ஒரு சின்ன பையனாக ஸ்கூல் பையனாக பண்ணியிருக்கா. அப்படி அவங்க அம்மா செலினுடைய அம்மாவா சத்யா அப்படின்ட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாவல் நவகீதன் அப்படின்ட்டு அந்த பையனுடைய மாமாவாக பண்ணியிருக்காங்க. அந்த டீச்சருடைய ஹஸ்பண்டாக ராதிகா பிரசிதாவுடைய ஹஸ்பண்டாக சாய்ராஜ் அப்படின்ட்டு அவர் பண்ணியிருக்காரு. ராதிகா பிரசித்தா முதல் லவ் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன், ஒரு ஹிந்துவை லவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த போல்ட்னஸை டபிள் நடித்தது என்னென்னா, பிரம்மா கிறிஸ்டியானிட்டி அதில் ஹிந்து போகிறப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ கிறிஸ்டியாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க அம்மா அதுக்காண்டி தான் கொஞ்சம் விளக்கி வச்சுருவாங்க, இவங்களுடைய லவ் மேரேஜை ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு கெட்டது நடக்கிறப்போ அவங்களால என்ன இந்த பொட்டு வச்சு தான் கெட்டது நடந்துருதோ அப்படின்ட்டு அந்த பொட்டெல்லாம் டக்குன்னு அழிச்சிக்கிட்டு மூஞ்சியில் இது பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஸ்தோத்திரம், கிறிஸ்டியன் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அவங்க நடிப்புக்கு ஒரு பக்கம் பக்காவான நடிப்பு. ஆனால் அந்த இடத்துல எனக்கு தோணுது இவருடைய பிரேவ்னஸ். இன்றைக்கி மதம் அப்படிங்கிறத பற்றியே வாயே திறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு தருணத்தில் ரொம்ப ஓப்பனாக அந்த ஆசிலேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டர் ரிலீஜன் அதில் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்ணாடி மாதிரி எடுத்து வச்சுருக்கிற பிரம்மா அப்படிங்கிறவர் உண்மையாலுமே பிரம்மா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி அதில் ஒரு லைன் வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த பக்கம் ஒரு ரெண்டு கண்ணாடி, பைக்கோட 2 கண்ணாடி, ஒரு கண்ணாடியில் இவங்க மூஞ்சி பார்ப்பாங்க, இன்னொரு கண்ணாடியில் பார்த்திங்கன்னா தூரத்தில் ஒரு சிலுவை இருக்கும் சர்ச்சுக்கு மேலே, அந்த சிலுவை தெரியும். அப்படியே ஜூம் அவுட்டோ அந்த ஃபோக்கஸ் மாற்றுவார். மாற்றினா ஆப்ஜெக்ட் அப்பியரிங் இந்த மிரர் க்ளோசர் தேன் தே அப்பியர், அந்த போட்டிருப்பான ரெகுலர், அதை வச்சு ஒரு சின்ன ஒரு குறியீடு சொல்லியிருப்பார். அந்த யோசனை அதுதாங்க. அங்கே தான் இவர் ஒரு சாதாரண டைரக்டருக்கும் இதுக்கும் எப்படின்னா, ஒரு சீனை யோசிக்கிறது ரொம்ப ஈஸி, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஷார்ட்டை யோசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த ஷார்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிக்சலையும் யோசிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை பிரம்மா பண்ணியிருக்கார். அதை பண்ணங்காட்டிக்கு அந்த தளம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அது அவ்வளோ டீப்பாக பின்னப்பட்டிருக்கிறதுங்காட்டிக்கு நம்மளை ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் படம் கட்டி போட்டுருது. இது இந்த படம் இலக்கணம். அதாவது தமிழ் சினிமாவை சிம்பிளாக எப்படி எடுக்க முடியும் நல்லா அப்படின்னா, நீ சிம்பிளான கான்செப்ட் வச்சுக்க, ஆனால் அதுக்குள்ளே ஹோம் ஒர்க் பண்ணு அப்படிங்கிறது இதை விட ஒரு படம் சொல்லிடவே முடியாது. அவ்வளவு சூப்பராக பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரு குற்றம் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த டீச்சர் அப்படிங்கிற குற்றம் பண்ணிடுவாங்க, அந்த மாணவன் மேலே ஒரு குற்றம் பண்ணிடுவாங்க. அதற்கான ஒரு பிரதிபலனை அணிவிப்பாங்க. இதுதான் குற்றம் கடிதல், அவ்வளோதான். அந்த குற்றம் அப்படிங்கிறது பகையாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, திடீர்னு ஒரு இடத்துக்கு ஒரு ட்ராவல் பண்ணி போவாங்க, அங்கே ஒரு நாடகம் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த நாடகத்துலேயும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் நல்லா உத்து கவனிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு டைரக்டர் எல்லாத்துலேயும் அந்த இலையோடி அது இருக்கணும் அப்படின்னு யோசித்து ஒரு விஷயத்தை, அதாவது எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த படத்தை ஒரு படமாக எடுக்காமல் பிரம்மா ஒரு புக்காக வெளியிட்டு இருந்தால் கூட அந்த புக்கு வித்தினார் கோடீஸ்வரனாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் உள்ள அவ்வளோ லேயர்கள் வைத்து, ஆனால் இந்த லேயர்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டாமல் நமக்கு மனசு ஏதோ பண்ணுகிற ஒரு சாதாரண ஆடியன்ஸுக்கு மனசு ஏதோ பண்ணி வெளியில் வரும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு டீச்சர் எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும், இல்லை அன்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், இப்படி ஒரு 5-6 கேள்விகளை நம்மகிட்ட விட்டுட்டு செல்றதுக்கு பார்த்தீங்களா,
அதுதான் ஒரு நல்ல படத்தின் பெரிய அடையாளம். அதை வந்து இந்த படம் செஞ்சுருக்குது. வாழ்த்துக்கள் பிரம்மா. இந்த மாதிரி நிறைய படங்கள் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஆஸ்கர் கொடுத்துருந்தாலும் ஐ எம் ஹாப்பி. கண்டிப்பாக வந்து பயங்கரமாக விசில் அடிச்சிருப்போம். ஏன்னா டோட்டலி டிசர்வ்ஸ் இட். நேஷ்னல் அவார்டு வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஒரு 4 நேஷ்னல் அவார்டு கொடுத்துருந்தாலும் அதுக்கு தகுமே அப்படிங்கிறது நமக்கு நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக போய் படம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஆக்டிங் பாவல் நவகீதன் மாமா, அந்த பையனுடைய மாமாவும் வர்றாரு. ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துடைய ஒரு வெறி கொண்டவர். வெறி அப்படின்னாலும் அன்பும் கலந்தவர். அவருக்கு அந்த அன்பையே வந்து வெறியாக தான் வெளிப்படுத்த தெரியும். ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு போவார். அங்கே அந்த ஒரு அம்மா வந்து ஸ்லோத்திரம் பாடிக்கிட்டு கிறிஸ்டின் இதெல்லாம் மந்திரம் ஜெபிச்சுட்டு அது முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவார். வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தான் போய் சண்டைக்கு போவார். இதெல்லாம் வந்து பிரம்மாவினுடைய அந்த திங்கிங் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உயிர் கொடுத்தங்காட்டிக்கு தான் இவ்வளோ சிறப்பாக படம் வந்திருக்குது. ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து எச் பண்ணி இது இப்படி இருக்கும், இந்த டீட்டெயில் இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் கோவப்படணும், இப்படி தான் கை நடக்கணும், இப்படி தான் விரல் சுண்டணும் அப்படிங்கிறது இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்த படங்களில் வந்து இதுவும் ஒன்றுங்க. பேக்குடு ஃபுல்லாக நீங்கள் படம் வந்து நீங்கள் கண் எடுக்கவே முடியாது. ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது வந்து அப்பா ஒரு நிஜமான ஒரு தமிழ் சினிமா பார்த்து நிஜமான திருப்தியான தமிழ் சினிமா பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தோணுங்க. அது வேறு எந்த டவுட்டுமே வேண்டாம். நீங்கள் வந்து யூஎஸ் யூகே எங்கே இருந்தாலும் சரி, தயவுசெய்து போய் இந்த படத்தை பார்த்து ப்ரொமோட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு தமிழனாக ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு தமிழனாக நீங்கள் வந்து மற்ற நாட்டுக்காரனை கூட்டு காட்டினா கண்டிப்பாக வந்து இது அவனுக்கும் சேர்த்து வந்து பெருமை சேர்க்கும். ஏன்னா இந்த படம் சொல்லியிருக்கிறது வந்து மனிதம் அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் மிச்சதெல்லாம் கருத்து கூறியிருக்கு. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட்லாம் அவங்க எதுவுமே பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு டீச்சர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கெட்ட விஷயம் ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணிடுவாங்க. ஆனால் அதற்காண்டி வந்து அந்த இன்ஸ்டியூஷன் ஃபுல்லாக தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அங்கேயும் இருப்பது மனிதர்கள் தான் அப்படின்னு அவர்களுடைய மனித சைடை வந்து டைரக்டர் பிரம்மா காமிச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து மற்ற டைரக்டர்களுக்கும் இவருக்கும். ஏன்னா நான் நிறைய பார்த்த அந்த ஆர்ட் மாதிரி எடுக்கிற டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்டல் ஒரு சைடு தப்பு இன்னொரு சைடு தான் கரெக்ட் அப்படின்னே பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் அதை பண்ணல. எல்லா சைடும் இருக்கிற மனிதத்தை காமிச்சு கடைசியில் மனிதம் தான் வெல்லும் அப்படிங்கிறதையும் காமிச்சு, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் டீச்சர் உறவு அப்படிங்கிறது எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகணும் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு தூப்பத்தை போட்டு வந்து போயிருக்கார். எனக்கு தெரிந்து இந்த படத்தை ஒவ்வொரு பள்ளியும் ஆசிரியர் மாணவர் 2 பேர்த்தையும் உட்கார வச்சு கொண்டு போய் பார்க்கணும். செக்ஸ் எஜுகேஷன் என்னென்னு முதல்ல பேசியிருக்காங்க இந்த படத்தில். அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதாவது ஒரு பெண் உறுப்பை பற்றி வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அந்த பெண் உறுப்பை பற்றி அது எடுக்கிறது கூட மூஞ்சியில் அடிக்காமல் அது எடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் போயிட்டு முடிகிறப்போ அந்த பெண் உறுப்பை பற்றி கிளாஸ் எடுத்து முடிச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கைதட்டல் வரும். ஒரு மாணவி முன்னாடி கண்ணீர் சிந்திட்டு இருப்பாள். அந்த டீச்சர் அந்த மாதிரி ஒரு டீச்சர் காமிப்பாங்க, கெட்ட மாதிரியும் ஒரு டீச்சர் காமிப்பாங்க, நடுவில் மாதிரியும் ஒரு டீச்சர் காமிப்பாங்க. எல்லா மாதிரியும் நம்ம சொசைட்டியில் இருக்கிற அத்தனை வாக்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கிற அத்தனை பர்சனையும் காட்டி கடைசியில் அந்த அன்பை மையப்புள்ளியாக வைத்து அன்பை மையப்புள்ளியாக வைக்கிறங்காட்டிக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து தைரியமாக அவரால் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இதெல்லாம் லொட்டை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளவு பியூரான இன்டென்ஷனோடு எடுக்கப்பட்ட படம் இது அப்படிங்கிறது அப்பட்டமாக வந்து தெரியுதுங்க. தயவுசெய்து நான் ஏன் இதெல்லாம் ரொம்ப மனசுலேருந்து நேராக வர்றது, ஏன்னா அவ்வளோ தூரம் நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. போங்க, ஜெம் ஆஃப் அ மூவி. கண்டிப்பாக இன்னொரு 10 வருஷம் இதை பார்த்து சினிமா நான் வந்து என்ன மாதிரி ஆட்கள் சினிமா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி படங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஏதாவது சினிமா எடுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த படமெல்லாம் பயத்தை கொடுத்துட்டு ஓடி போயிடுனாயே இதெல்லாம் வந்து படம் எடுத்து வச்சுருக்கிறோம், குற்றம் கடிதல் மாதிரி படமெல்லாம் இருக்குது தெரியுமில்ல, அதெல்லாம் தான் தமிழ் சினிமா அப்படின்னு வந்து ஒரு பயமுறுத்துனதுக்கு நன்றி. ஏன்னா ஒரு அரகுறை டைரக்டர்ஸ் எல்லாம் உள்ளே வர மாட்டாங்க. அதற்கான கேட் ஒரு நல்லபடியான ஒரு கேட் இந்த படமாக இருக்கும். மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். எடிட்டிங் பிரமாதம் பிச்சு பின்னியிருக்கிறாங்க. அதாவது அவர் பேர் சிஎஸ் பிரேம் அப்படின்ட்டு அவருடைய மைண்டு அவரோட தாட் ப்ராசஸே அப்படியே எடிட்டிங்காக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு புதுவிதமான ஒரு எலிகண்ட்டான ஒரு எடிட்டிங். பின்னாடி முன்னாடி போயிட்டு வரும், ஆனால் எதுவுமே தெரியாது. அவ்வளோ பிசுரடிக்காத ஒரு எடிட்டிங். ஆக முதல்ங்க படம் ரொம்ப பிடித்த ஒரு படம். தயவுசெய்து போங்க, போய் பாருங்கள், பார்த்து கொண்டாடுங்க. கண்டிப்பாக உங்கள் கொண்டாட்டத்திற்கு உரிய படமாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் 5க்கு 5. அதுக்கு மேலே தர முடிஞ்சால் தருவேன். 5க்கு 6. ஆமாம், 5க்கு 6 தான் இந்த படம். ஏன்னா இட் டிசர்வ்ஸ் இட். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய வரையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.